Hi friends, welcome to Diya's Best. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த பெப்பர் சிக்கன் கிரேவி தான். இது அவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டிஷஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு 1 kg சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை கழுவி அதில் மஞ்சள் பொடி போட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரே ஒரு ரெட் சில்லி போட்டால் போதும். ஏன்னா நம்ம பெப்பர் நிறையா போட்டுக்கிறனால இதில் ஒரு ரெட் சில்லி போட்டால் போதும். அதில் வந்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா ஒரு 2 தக்காளியாக போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்து அதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கின பின்னாடி அதில் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இப்போயே நான் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இது வெந்துட்டுருக்கட்டும். சைடில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் நாங்கள் வந்து வீட்டிலேயே வந்து குழம்பு பொடி செய்வோம். இன்கேஸ் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் அப்படின்ற அளவில் வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். அது கூட வந்து இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இதுலேயும் நம்ம வந்து லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த தனியாக வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறோம்ல, அதில் கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். குக்கருன்றனால 4 விசில் வச்சா போதும், நல்லா வெந்திருக்கும். குக்கர் விசில் போன பின்னாடி நல்லா மல்லி இலையை நிறைய தூவிட்டு நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். மேக்ஸிமம் இது செய்கிறதுக்கு ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.